அக்னி சித்திரை அத்தியாயம் 28. பரமேஸ்வரி டெக்னாலஜிஸ் முன்பு ஆட்டோ நிற்க இறங்கினாள் அன்பினி. காவலாளியிடம் அக்னியை பற்றி விசாரித்தவள் மின் தூக்கியின் உதவியோடு அவன் இருக்கும் தளத்தை அடைந்தாள். அக்னியை தேடியவாறு அலைந்தவள் அக்னி அறை முன்பு நிற்க அவை வெறுமையாக காட்சி அளித்தது. எங்கே அவன் என தேடியவாறு கைபேசியை எடுத்தவள் அழைப்பு விடுத்தாள். இந்த முறை அழைப்பு ஏற்கப்பட்டது. அன்பினி பேச வருவதற்குள், சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. நேத்தே உங்ககிட்ட இதை நான் தெளிவா சொல்லிட்டேன். ப்ளீஸ் சார், கிட்ட வராதீங்க என்று ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. அழைப்பை துண்டிக்காமல் அக்னியை தேடியவள் கடைசியாக 6ஆம் தளத்திற்கு சென்றாள். அவளால் உருவாக்கப்பட்ட புதிய உணவு அறை அழகாக காட்சியளிக்க கண்கள் கூர்மையாக்கி அக்னியை தேடியது. ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுடுங்க சார். அழுதவாறே அக்னியிடம் இருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள் நிஷா. பார்த்தவள் கண்கள் பூமிக்குள் புதைந்து போனது. கால்கள் பலம் இல்லாமல் உதற ஆரம்பிக்க தாங்க ஆள் இல்லாமல் தனித்து நின்றாள். காண்பது நிஜம் என்று நிஷாவின் அழுகுரல் சொல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறினாள். அவள் நிற்பதை பார்த்துவிட்ட நிஷா, மேடம் என ஓடிக்கொண்டு, என்னை காப்பாத்துங்க மேடம், உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றாரு என்றாள் அழுகையோடு. அன்பினியை அங்கு பார்த்தவன் அதிர்ந்தான். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவன் முழிப்பதற்குள் நிஷா அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய அங்கிருந்து நடையை கட்டினாள் அன்பினி. மனைவி பின்னால் ஓடினான் அக்னிச்சந்திரன். அன்பு என அவளது கை பிடிக்க வேகமாக தட்டி விட்டாள். அன்பு, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே சத்தியமா தெரியாதுடி. பார்த்ததை வச்சு என்ன சந்தேகப்படாத. கெஞ்சி கொண்டே பின்னால் செல்ல அவளோ துளி கூட மதிக்கவில்லை அவன் வார்த்தையை. நடந்த சம்பவத்தால் அக்னியின் மூளை வேலை செய்யாமல் போக தட்டு தடுமாறி நடந்தான் அவள் பின். படிக்கட்டில் இறங்கியவள் மின் தூக்கி முன்பு நிற்க அவள் முன்பு நின்றான் அக்னி. அன்பு, என்ன நம்புடி, நான் சத்தியமா அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கல. ஓ அக்னி அப்படிப்பட்டவனா அன்பு? அமைதியா இருக்காது அன்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை யார் சந்தேகப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ நம்மள நினைக்கும் போது ரொம்ப வலிக்குதுடி. அக்னிக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து விட்டது அன்பினியின் மௌனத்தில். பிடித்திருந்த கையை வெடுக்கென்று பிடுங்கி கொண்டவள் மின் தூக்கியில் சென்று மறைந்தாள். இதுவரை இப்படி ஒரு சூழ்நிலையை கையாண்டதில்லை அக்னி. மனைவி கண்முன் வேறொரு பெண்ணோடு காட்சியளித்ததை நினைத்து வெட்கி போனான். அதிலும் அன்பினி நம்பியதை நினைத்து மனம் தளர்ந்தது. பெற்றோர்களுக்காக வேறொரு பெண்ணை மணக்க முடிவு செய்தானே ஒழிய அன்பினியை தவிர வேறு எந்த பெண்ணிடமும் நெருங்கி பழகாதவன். நிர்வாகம் செய்ய வந்தவரிடம் வம்பு இழுத்தது அனைத்தும் அவள் மேல் உள்ள ஈர்ப்பில்தான். அன்பினியை இப்படி ஒரு நிலையில் பார்த்திருந்தால் பக்கத்தில் நின்றிருந்தவனை அடித்து நொறுக்கி இருப்பானே தவிர ஒரு நொடி கூட அவளை சந்தேகத்திருக்க மாட்டான். அக்னி ஆழ் மனதில் அன்பினியின் இடம் பெரிது. தன்னை போல் அவள் இல்லையே என்ற எண்ணம் மனதில் தோன்றும் பொழுதே கண்ணில் கசிய ஆரம்பித்தது ரத்தம். கண்மூடி தன்னை கட்டுப்படுத்தியவன் விழி திறந்தான் மின் தூக்கி திறக்கும் ஓசையில். அவன் முன்பு நிற்பவளை அக்னி வலியோடு பார்க்க அரைந்தாள் வேகமாக. ஒரு அடி என்றாலும் உரைத்தது கன்னம். அவள் கொடுத்த அடியை விட தன்னை நம்பாதது அவன் மனதை குத்தி கிழித்திருக்க அடிக்கு ஒன்றும் அலட்டிக் கொள்ளவில்லை. அவனை முறைத்து பார்த்தவள் மீண்டும் மின் தூக்கியில் செல்ல பட்டனை அழுத்தினாள். அடுத்த அரை நொடியில் மின் தூக்கி கதவு திறக்கப்பட அதில் கால் வைக்க சென்றவள் திரும்பி அக்னியை பார்த்தாள். அவன் அமைதியாக நின்று கொண்டிருக்க அருகில் நின்றவள் மீண்டும் அரைந்து, வேலைக்கு வைக்கும் போதே யாரு என்னன்னு விசாரிச்சு வச்சுக்க மாட்டியா? இந்த மாதிரி பைத்தியத்தை எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு ஏன் உசுர வாங்குற? அவ கணக்க முடிச்சிட்டு வீடு வந்து சேரு என்றவள் இந்த முறையும் மின்னல் என மறைந்தாள். அக்னியின் உடல் குலுங்கியது. அழுகிறானா என்றால் இல்லை, சிரிக்கிறான். தலை கவிழ்ந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறான். உடல் முழுவதும் அசையாமல் இருக்க உதடுகள் மட்டும் குதித்து கொண்டிருந்தது அன்பினியின் செயலில். உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆவி மீண்டும் அசுர வேகத்தில் அடைந்தது போல உணர்ந்தான். என்றும் அன்பினி தனிப்பட்டவள் என்ற கருத்து அவனுள் 1000 முறை எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டிவிட்டாள் அவனின் அன்பு. வெளியில் வந்த அன்பினி விக்ரமை அழைத்தாள். இங்கு நடந்த அனைத்தையும் தெரிவித்தவள், எனக்கு என்னமோ இது அப்பா வேலையா இருக்குன்னு தோணுது விக்ரம். இத பத்தி அவர்கிட்ட பேச எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு.
கடைசியா சொல்லிடு, இனி ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்டா செத்தாலும் அவர் முகத்துல முழிக்க மாட்டேன்னு என்றாள். திவ்யாவை அழைத்தவன் கதவை திறக்கும்படி கேட்க, எதற்கென்று விசாரித்தவள் அனுப்பி வைத்தாள். செல்வகுமார் முன்பு நின்றவன் தந்தை என்ற மரியாதைக்காக நாசுக்காக திட்டுவிட்டான். அவரோ நான் ஒன்றும் செய்யவில்லை என்று 1000 முறை கூறிவிட்டார். நம்ப மட்டும் மனம் வரவில்லை விக்ரமிற்கு. அங்கிருந்து கிளம்பியவன் அனைத்தையும் அவளிடம் சொல்ல, நான் காந்தி நகர்ல இருக்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்க என்றாள். அவ்விடம் சென்றவன் தங்கையை அழைத்துக் கொண்டு அவள் வீட்டிற்கு புறப்பட, பேச்சுக்கள் நடந்த சம்பவங்களை பின்தொடர்ந்தது. இருவரும் இதுவரை மூவர் கூட்டணி பற்றி பேசிக் கொள்ளவில்லை. பாட்டி சொல்லி அன்பினி செய்த அனைத்தும் தெரியும் என்றாலும் அவனும் பேசவில்லை. இருவரும் இன்று அனைத்தையும் பேசிவிட, இது கண்டிப்பா மகேஷ் வேலையாத்தான் இருக்கும் என்றாள் உறுதியோடு. அன்பினி கண்டுபிடிக்கும் முன்பு அனைத்தையும் தெரிந்து கொண்டான் அக்னி. அவள் சென்ற பிறகு சிறு பதட்டம் கூட இல்லாமல் நின்ற நிஷாவை மிரட்டி விசாரிக்க, முதலில் வீம்பு பிடித்து மறுத்தவள் அக்னியின் கோர முகத்தில் ஒப்புவித்தாள். அன்று கம்பெனியில் ஒரு பெண்ணை விட்டு அடித்த கோபத்தில் அக்னியையும் அதே போல் தவறான கண்ணோட்டத்தில் நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான் மகேஷ். அன்பினுக்கு தெரியாத ஒரு தோழியை இங்கு அனுப்பி வைத்தவன் சரியான நேரத்திற்காக காத்திருந்தான். செல்வகுமாரோடு பழகி அங்கு நடக்கும் கலவரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்த அக்னி இங்கு தங்குவான், நிஷாவை வைத்து இரு குடும்பத்தின் முன்பும் அவமானப்படுத்தி அக்னியோடு சேர்த்து அன்பினியையும் பழிவாங்கலாம் என்று திட்டம் போட்டான். அந்த வாய்ப்பு 2 வாரங்கள் கழித்து இன்றுதான் கிடைத்தது. அக்னி கோபமாக கம்பெனிக்கு வந்த விவரத்தை நிஷா அவனிடம் சொல்ல, அனைவரையும் எப்படி இங்கு வர வைப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன். அதற்குள் அன்பினி வந்துவிட கவனித்த நிஷா தெரிவித்தாள் அவனிடம். அந்த வாய்ப்பை விடக்கூடாது என்று தனியாக இருக்கும் அக்னியிடம் பேச்சுக்கள் கொடுக்க சென்றவள் அவன் அசந்த நேரம் அன்பினி அழைத்த அழைப்பை அட்டெண்ட் செய்தாள். அன்பினியின் வரவை உணர்ந்து தானாகவே அவன் மேல் விழுந்து ஆர்ப்பாட்டம் செய்தாள். நிஷாவை அழைத்து கொண்டு நின்றான் மகேஷ் முன்பு. அவன் நினைத்தது நடக்காமல் போன கடுப்பில், நாகராஜ் கூட கூட்டணி வச்சேன், வேலைக்கு ஆகல. உன் மாமனார் அந்த கிழட்டு பையனும் வேலைக்கு ஆகல. என்ன பண்ணாலும் உன்னையும் அவளையும் ஒண்ணுமே பண்ண முடியல என உளறி கொண்டிருக்க, நிஷாவின் காலணிகளை கழட்டியவன் அவள் முன்பே அடி வெளுத்து கட்டினான். அதில் அரண்டு விழித்திருந்த நிஷாவிடம், உன்னோட நல்ல நேரம், என் பொண்டாட்டி கையால அடி வாங்கல, தப்பி தவறி கூட அவ கண்ணுல பட்டுடாத, உயிருக்கு உத்தரவாதம் இல்ல என்றவன் அவளுக்கும் சேர்த்து 6 மாதத்திற்கு எழ முடியாதவாறு மகேஷின் கால் கைகளை உடைத்து விட்டான். திவ்யா விஷயத்தை சொல்ல வீட்டில் இருந்த அனைவரும் பதற ஆரம்பித்தனர். நடு ஹாலில் அமர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்க, உள்ளே வந்த அன்பினி பதில் சொல்லாமல் தன் அறைக்கு சென்று விட்டாள். விக்ரம் நடந்ததை அனைவருக்கும் விவரிக்க, இதுக்கு மேலேயும் இவங்க 2 பேரையும் இப்படியே விடக்கூடாது என்றார் பரமேஸ்வரி. ஆமா அத்தை, எனக்கும் அது சரியா படல என்றான் யோசனையாக. எல்லாம் உங்களாலதான் வந்துச்சு. 2 பேரும் சண்டை போட்டாலும் ஒன்னாதான் இருந்தாங்க, தட்டி கேட்கிறேன்னு பிரிச்சு விட்டுட்டீங்க என திவ்யா சாதாரணமாக கூற கலங்கி விட்டான் விக்ரம். அவை முகத்தில் பிரதிபலிக்க மற்றவர்கள் திட்டினார்கள். விடுங்க அத்தை, அவ சொல்றது உண்மைதானே, இத நானே சரி பண்றேன் தீவிரமான யோசனைக்கு சென்றான். 1/2 மணி நேரம் கழிந்திருக்க, அத்தை, நீங்க நாளையில இருந்து பரமேஸ்வரி டெக்னாலஜிஸ் MD ஆகிடுங்க. அக்னி கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கட்டும். மாமா பேசினா கண்டிப்பா அக்னியை வீட்டுக்கு கூப்பிடுவா. 2 பேரும் பண்ற காதலுக்கு 1 வாரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க, சேர்ந்துடுவாங்க. அதுவும் இல்லாம நீங்க நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாதான் அக்னி மனசு நிம்மதியாகும். குடும்பத்துக்குள்ள மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் என்று தன் எண்ணத்தை சபையில் முன்வைக்க, அதுதான் சரி என்று பட்டது அனைவருக்கும். கரும் இருட்டில் நன்றாக கேட்டது அக்னியின் கார் சத்தம். அவனுக்காக காத்திருந்தவள் வேகமாக எழுந்து நிற்க, கண்ணாடியை இறக்கி பார்த்தான் அவளை. இருவரும் மௌன மொழிகளை கையில் எடுக்காமல் இருட்டில் கண்களை அலைமோதி கொண்டிருக்க, உள்ளே சென்று விட்டாள் அன்பினி. பெருமூச்சு விட்டவன் இருக்கையை பின்னுக்கு தள்ளி தூங்க முயன்றான். கதவு திறக்கும் ஓசை அவன் விழிகளை திறந்தது. தன்னை நோக்கி வரும் அன்பினியை கண்டு பழையபடி இருக்கையில் தலை சாய்த்து கண் மூடினான். உள்ளே அமர்ந்தவள் அக்னி என்று அழைக்க, அப்போதுதான் பார்ப்பது போல, வாங்க மேடம், எப்ப வந்தீங்க, என்ன என் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க என்று நலம் விசாரிக்க, ஓரக்கண்ணால் முறைத்தாள் அவனை. அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவன், சாரி மேடம், இது பேச்சுலர் கார்,
வந்தவங்களுக்கு சாப்பிட கொடுக்க கூட ஒண்ணுமில்ல என்றான். யார் அவ? இரு வார்த்தையில் அவள் நிறுத்த, உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என்றான். எந்த விளக்க உரையும் தேவைப்படாமல் போனது அந்த பதிலில். இருவரும் தங்களால் முடிந்தவரை அமைதியாக இருக்க கார் கதவு தட்டப்பட்டது. சுய நினைவு பெற்று கதவை திறக்க மொத்த குடும்பமும் நின்றிருந்தார்கள். வீட்டுக்குள்ள போ அக்னி என்ற பரமேஸ்வரியின் விழிகள் மருமகள் மீது இருக்க அவளோ தலை குனிந்து இருந்தாள். திரும்பி மனைவியை பார்த்தவன், இல்லம்மா, எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன் என்று விட்டு, அன்பு இறங்கு என்றான். சொன்னதை செய், உறக்க உரைத்தார். அன்பினி மௌனம் காக்க அக்னி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அக்னி, அம்மா சொன்னா கேட்க மாட்டியா என்ற அன்னையின் வினாவிற்கு பதில் சொல்ல முடியாமல் முழித்தான். இதுக்கு மேலேயும் 2 பேரும் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா நாங்க எல்லாரும் கிளம்பிடுவோம் என்ற பேச்சுக்கு பிறகு காரை விட்டு இறங்கினான் அக்னி. உனக்கு தனியா சொல்லணுமா? வீட்டுக்குள்ள போ என்ற மாமியாரை ஒரு மாதிரியாக பார்த்தவள் உள்ளே சென்றாள். அவர்களுக்கு பின் மொத்த குடும்பமும் போக, நான் அப்பவே சொல்லல உங்க தங்கச்சி நடுத்தெருவுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு என்று சின்னவள் சிரிக்க, என் தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணுக்கு ரோட்ல என்ன உலகத்துல எங்க வேணாலும் நிக்கலாம், விட்டு கொடுக்காமல் பேசினான் விக்ரம். தங்கச்சி உருட்டு கூட கேட்க நல்லா இருக்கே என்றதும் கோபம் இல்லாத முறைப்பு அவனிடம். வீட்டில் கால் வைத்த அக்னியின் உடல் காற்றில் மிதப்பது போல இருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் அவனோடு பேசியது போன்ற பிரம்மை. உடைந்த கை இனி ஒட்டவே ஒட்டாது என்றிருந்த நிலை மாறி தன் உடலில் பொருந்தி இரத்தம் ஊறும் விந்தை அவனுள். ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டவன் மனம் லேசானது. தன் அறைக்கு சென்றவன் மனம் படபடப்பானது. மனைவியின் ஞாபகம் பசை போல ஒட்டிக்கொள்ள அவளோடு சண்டையிட்ட நாட்களும் மோகங்களும் வரவேற்றது. எந்த மனிதனுக்கும் அவன் நேசிக்கும் உறவு அருகில் இல்லை என்றால் மரண வலி நிச்சயம். அதைவிட கொடுமையானது கண்முன் இருந்தும் நெருங்காமல் இருப்பது. மெத்தையில் அமர்ந்தவன் அதை வருடி ரசிக்க அவன் மனைவியை வருடிய சுகம் கிடைத்தது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் எகிரி குதிக்க கண்கள் அவளை வரவேற்றாலும் மனம் என்ன பேசுவாளோ என்று பரிதவித்தது. உள்ளே வந்த அன்பினி அவன் முகத்தை பார்க்க தடுமாறினாள். அதை கண்டு விரக்திக்கு ஆளானவன், சாரி அன்பு, அம்மா பேச்ச மீற முடியல, ஒரு 2 நாள் டைம் கொடு, ஏதாவது சாக்கு சொல்லி கிளம்பிடுறேன் என்றவனை கடுமையாக முறைத்தாள். அந்த பார்வையில் மதி கலங்கியவன் காரணம் தெரியாமல் முழிக்க தலையணையை எடுத்துக்கொண்டு பால்கனி சென்றவள் கதவை சாற்றி கொண்டாள். அக்னியின் பால்கனி அறை கண்ணாடியால் கதவு செய்யப்பட்டு இருந்தது. தெளிவாக வெளியில் இருக்கும் காட்சிகள் விழும். சந்தோஷமான மனநிலை விலகி போய்விட்டது அவனை விட்டு. அன்பினியின் செயலில் தன்னை வெறுத்தவன் கட்டிலில் சரிந்தான். வருடும் பொழுது இருந்த ஆனந்தம் முள்ளாய் குத்தி வலிக்க செய்தது படுத்ததும். அவளை திரும்பி பார்ப்பதும் விழி மூடுவதும் என்று நேரங்களை கடத்தி கொண்டிருந்தவன் முடிவெடுத்து நகர்ந்தான் அவரிடம். கண்ணாடி வழியே அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனித்தவள் அருகில் நெருங்கியதும் விழிகளை மூடிக்கொண்டாள். தலையணையை தரையில் போட்டவன் அவளை பார்த்தவாறு படுத்துக் கொண்டான். இருவருக்கும் நடுவில் கண்ணாடி கதவு மட்டுமே தடையாக இருந்தது. உள்ளிருந்து மட்டுமே லாக் செய்ய முடியும் என்பதால் அவள் சாற்றிய கதவை லேசாக திறந்தவன், அவ்வளோ தூரம் இருந்து பார்த்ததுக்கு இது பரவாயில்ல அன்பு, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்க போறேன், குட் நைட், லவ் யூ அன்பு என முத்தம் கொடுக்க முயன்றவன் அவள் முறைப்பதை உணர்ந்து கண்ணாடி கதவை சாற்றி அதில் இதழ் பதித்தான். இதழ் தடம் கண்ணாடி கதவில் காட்சி அளிக்க அவளை பார்த்தவாறு கண்ணயர்ந்தான். அக்னி உறங்குவதை உறுதி செய்து கொண்டவள் அந்த முத்த தடத்தை வருடினாள். அவன் விழிக்காதவாறு லேசாக கதவை திறந்தவள் நெருங்கி செல்ல மனம் என்ன உரைத்ததோ கதவை சாற்றி கொண்டு திரும்பி படுத்தாள். தூக்கத்தில் இருந்த திவ்யாவின் கனவில் விக்ரம் பஞ்சு முட்டாய் பாக்கெட்டுகளோடு நின்றான். கதறி அடித்து எழுந்தவள் விக்ரமின் அறை கதவை அவன் திறக்கும் வரை தட்டி கொண்டிருந்தாள். தூக்கத்தில் தடுமாறி கதவை திறந்தவன் தலையை பிடித்து 4 முறை சுழற்சியவள், என்ன பார்த்தா சோத்து முட்டை மாதிரியா இருக்கு, மனச டச் பண்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணாம வயிறை டச் பண்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த லட்சணத்துல வாழ்க்கை முழுக்க பஞ்சு முட்டாய் வாங்கி தர தயாராம் என்று மீண்டும் அந்த முடியை பிடித்து சுழற்றினாள். தூக்கத்தில் ஒன்னும் விளங்காமல் கொட்டாவி விட்டவன், பஞ்சு முட்டாய் வாங்கி தரேன்னு சொன்னது தப்பா என்றிட, பஞ்சு முட்டாய் வாங்கி தந்தே காசை கரைச்சிட்டா
எனக்கு பொம்மை, சாக்லேட்டு, குழி பணியாரம், ஐஸ்கிரீமு இதெல்லாம் வாங்கி தர எப்படி காசு இருக்கும் என்ற திவ்யாவின் பதிலில் இருந்த தூக்கம் தென்னாப்பிரிக்கா திசை பக்கம் ஓடிவிட்டது. விழி இரண்டும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது அவன் முழித்த மொழியில். பார்க்க அழகான கரடி பொம்மை போல தோன்ற, கொஞ்சம் அழகாத்தான் இருக்கீங்க மாமா என்றாள். ஏம்மா, தெரியாம ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீ கொடுக்கிற ஜெர்க்க பார்த்தா நான் தினமும் ராத்திரி அல்லோலப்பட்டு நிக்கணும் போல. உங்க அண்ணன் அளவுக்கு ரோட்ல தூங்குற தைரியம் எனக்கு இல்ல என்று சரணடைந்து விட கலகலவென சிரிப்பு அவரிடத்தில். சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் மாமா என்றாள். மாமா என்றதும் அவனுள் காதல் பிறப்பெடுக்க, விளையாட்டுக்கு பொம்மை கேட்டாலும் சரி, மாமனை கேட்டாலும் சரி, எப்பவும் எல்லாத்துக்கும் ரெடி என்று கையோடு அவளை அறைக்குள் தள்ளினான். ஐயோ மாமா என்ற கூச்சலோடு அவனோடு ஒன்றி நின்று, என்னை எதனால பிடிச்சது என்று கேட்டாள். எனக்கு நீ இன்னும் ஓகே சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்றது என்றான் சிரித்து கொண்டு. கண்டிஷனுக்கு ஓகே சொன்னா ஓகே, கொக்கி போட்டாள் கண்களால். விழியால் என்னவென்று விசாரிக்க, எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. முழுசா முடிக்க இன்னும் 4 வருஷம் ஆகும். ஒருவேளை என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு தடை போடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்காக என் குடும்பத்தை எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க என்னோடு சேர்ந்து என் குடும்பத்தையும் ஏத்துக்கணும் என்றாள் தெளிவான உறுதியோடு. விளையாட்டு பொண்ணுன்னு நினைச்சேன் என்றவன் மேலிருந்து கீழாக அவளை ஸ்கேன் செய்து, பொறுப்பான பொண்டாட்டியா இருப்பேன்னு நம்பிக்கை வந்துடுச்சு என்றான். எனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் சொன்னதுக்கு ஓகே சொல்லுங்க மாமா. எப்பவும் அன்பினிய அடக்கி வைக்கணும்னு ஒரு அண்ணனா நினைச்சதில்ல. வர உன்னை மட்டும் எப்படி வைப்பேன்? வேணும்னா நீ முழுசா படிச்சு முடி, நாம அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றவன் விலகி நின்றான். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நீங்க சரின்னு சொன்னா போதும். 40 வயசுலயும் டீச்சர் ஆகலாம். அந்த வயசுல உங்களுக்கு பொண்டாட்டியா தான் ஆக முடியாது என்றதும் சிரிப்பு இருவருக்கும். மிதமான இருட்டு வெளியில் இருப்பதால் விடுந்தது போல இருந்தது அன்பினிக்கு. தூக்கம் கலைந்தவள் சோம்பல் முறித்து திரும்ப அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தான் அக்னி. என்ன? பார்வையால் அவள் கேள்வி எழுப்ப, லவ் யூ டி என்றான். உன்னை நான் இன்னும் மன்னிக்கல என்றதும் லேசாக கண்ணாடி கதவை திறந்தவன், மாமா வேணா கிஸ் பண்ணி சாரி கேட்கவா என்று உதட்டை அவளிடம் குவித்து கொண்டு நெருங்க கதவை ஓங்கி சாத்தினாள். நல்ல வேளையாக சுதாரித்து கொண்டவன் உதட்டை காப்பாற்றி கொண்டான். அன்பு, ஹனிமூன் போலாமா என ஏக்கமாக பார்க்க, ஏன் அங்க என் மூஞ்சில கேக் அடிக்கவா என்ற வார்த்தையில் கண்களை மூடிக்கொண்டான் வருந்தி. விடியல் இருவருக்கும் நன்முறையில் துவங்காமல் இருக்க அவளை சமாதானப்படுத்தும் வழியை தேட ஆரம்பித்தான். குளித்து முடித்து வந்தவன் ஈரத்தலையோடு அவள் முன்பு நிற்க கண்டுகொள்ளாமல் வெளியில் சென்று விட்டாள். திரும்பி வருவாள் என்று எதிர்பார்த்து தோற்றவன் உடை மாற்றிக் கொண்டு வெளியில் சென்றான். வேலை இருப்பதாக விக்ரம் சீக்கிரமாக கிளம்பிவிட மற்றவர்கள் மட்டும் இருந்தார்கள். மனைவியின் வார்த்தையில் சோர்ந்த மனம் குடும்பத்தை பார்த்ததும் மாறிவிட்டது. நந்தினி பேச்சு கொடுக்க மனைவியின் முன்பு நற்பெயர் வாங்க அவரோடு சகஜமாக பேசினான். பரமேஸ்வரி சாப்பிட அழைக்க, அன்பு வா சாப்பிடலாம் என்று அழைத்தான் மனைவியை. நான் உன் குடும்ப ஆளில் அக்னி, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட என்ற சத்தத்தோடு அங்கிருந்து நகர சாப்பாடு உள்ளே செல்ல மறுத்தது அக்னிக்கு. எங்கு அவரிடம் கோபத்தை காட்டி விடுவோமோ என்ற பயத்தில் அவன் வேக வேகமாக கிளம்பிவிட்டான். அங்கு அவனுக்கு முன்னால் பரமேஸ்வரி அமர்ந்திருந்தார் ராஜ தோரணையாக. அம்மாவை பார்த்தவன் இன்பமாக அதிர அவனை சுற்றி அனைவரும் நின்றிருந்தார்கள். நடப்பதை கண்டு பேச முடியாமல் நின்றிருந்தவனுக்கு, இனிமே உனக்கு இங்க வேலை இல்லை, சுயமா சம்பாதிப்பியோ இல்ல எங்கேயாவது வேலைக்கு போவியோ, ஓடிரு என்றார் சிரித்த முகமாக. துளியும் கோபம் இல்லை அந்த வார்த்தையில். அக்னியின் பல நாள் கனவு நிறைவேறிய மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. தன் கண்ணையே நம்ப முடியாமல் இமை சிமிட்டி உறுதி செய்தான் காணும் காட்சியை. நேற்று இரவு ஐடியா கொடுத்த விக்ரம் அவர் நிர்வகிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான். அன்பினியிடம் இதை தெரிவிக்காமல் இருவரும் அசந்த நேரம் கிளம்பி விட்டார்கள் அனைவரும். நினைத்த லட்சியம் நிறைவேறிய மகிழ்வோடு இல்லம் திரும்பினான். தேங்க்ஸ் மாமா, ஏற்பாடு செய்ததற்காக வருங்கால ஆசிரியை நன்றி உரை ஆழ்த்த, என் மாமியாருக்கு நான் செஞ்சேன், உன் தேங்க்ஸ் தேவையில்லாதது என்றான் தோள்களை குலுக்கி. எனக்காக ஒண்ணு செய்யணுமே என இழுத்து திவ்யா நெளிய, பஞ்சு மிட்டாய் வேணுமா என்றான் குறும்போடு. தெரியாம உங்க முன்னாடி சாப்பிட்டுட்டேன் மாமா, எப்ப பாரு அதை சொல்லியே கேலி பண்றீங்க என்று சினுங்கினாள்.
அண்ணங்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குங்க என்ற பெரும் இடியை இறக்கினாள். விக்ரம் மனத்திரையில் ஆரம்பத்தில் இருந்து அக்னி உடனான சம்பவங்கள் வந்து அச்சுறுத்தியது. இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அன்பினி போல் அவனும் எப்போதோ அடங்கி இருப்பான் அக்னியிடம். இப்போது சென்று உன் தங்கையை கொடு என்று கேட்டால் கேட்டதை தவிர மற்ற அனைத்தையும் கொடுத்து விடுவான் என்ற அபாய மணி அடித்தது. எச்சில் விழுங்கி கலவரமாக பார்த்தவன், உனக்காக பரங்கி மலையை தூக்கிட்டு வர சொல்லு, அசராம தூக்கிட்டு வரேன். ஆனா உன் அண்ணங்கிட்ட பேச முடியாது, சாரி என்று போட்டியில் இருந்து அவன் விலக பார்க்க, ஒரு வீரனுக்கு இதெல்லாம் அழகா மாமா என உசுப்பி விட்டாள். நான் வீரனே இல்லடி, கவிழ்ந்து கிடந்தவனை பார்த்து சிரித்தவள், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அண்ணா ஓகே சொன்னாதான் நம்ம கல்யாணம் என்றாள் முடிவாக. ஏண்டா விக்ரமே, உனக்கு ஊர்ல உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையா? போயும் போய் அவன் தங்கச்சிதான் இந்த மானங்கிட்ட மனசு ஆசைப்படணுமா? தனக்குத்தானே காரி துப்பியவன் சம்பவத்தை நடத்த தயாரானான். வீட்டிற்கு வந்த அக்னி விஷயத்தை அவரிடம் மகிழ்வாக கூற, அத்தையை அழித்து வாழ்த்து சொல்லிய கையோடு தன்னிடம் சொல்லாததற்கு சேர்த்து திட்டிவிட்டாள். மருமகளே, நான் உனக்கு மாமியார், ஞாபகத்தில் இருக்கட்டும் என்று திட்டு வாங்கி சோகத்தில் அவள் கூற, மருமகளை விட்டுட்டு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதுக்கு இன்னும் நல்லா திட்டணும், போனா போகுதுன்னு விடுறேன் என்றாள் பெரிய மனதோடு. அத்தையிடம் பேசியவள் அழைப்பை துண்டிக்க, அன்பு, என்கிட்ட இப்படி சிரிச்சு பேச மாட்டியா என்றதும் குரலில் இருந்த சிரிப்பு மறைந்து விட்டது. ஒட்டிக்கிட்டு வந்தவளுக்கு அவ்வளவு உரிமை இல்லையா அக்னி என்று வெளியேற கோபத்தோடு தடுத்தான். எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு அன்பு என்றதும், அதேதான் அக்னி, எனக்கு இருக்கிற அளவோட நினைக்கிறேன் பதில் கொடுத்தாள். முடியை பிடித்து, வீம்பு பண்ணிட்டு இருக்காதடி, வாயை உடைச்சிடுவேன், இனியும் விட்டால் தலைக்கு மேல் அமர்ந்து விடுவாள் என்று உணர்ந்தவன் பழைய ரூட்டை பிடிக்க, விடு, முடிவா என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லு, விடுறேன் என்றவன் அவளை நெருங்கி நின்றான். அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு என்றால் விலக முயன்று. என்கிட்ட சொல்லாம வேற எவங்கிட்ட நீ சொல்லுவ? ரோட்ல போற எவங்கிட்ட வேணா சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் என்றதும் இலகுத்தன்மை மறைந்தது அவனை விட்டு. முடிக்குள் விரல்களை நுழைத்து இருக்க, அக்னி வழியில் முனகினாள். புருஷன் இருக்கும்போது எவங்கிட்ட சொல்லுவ என்றவன் விரல்களில் அழுத்தம் கூட்ட கண்ணை மூடிக்கொண்டால் வலியை பொறுக்க. புருஷனா? இது எப்போல இருந்து? ஆடை உள் மறைந்திருக்கும் அவன் கட்டிய தாலியை எடுத்தவன், இத கட்டினதுல இருந்து என்றான் கோபத்தை முடிந்த அளவு கட்டுப்படுத்தி கொண்டு. இதுக்கு அவ்வளவு மதிப்பில்ல அக்னி, வெறும் கயிறு தான், சந்தேகமா இருந்தா கழட்டி பாரு, உனக்குள்ள எந்த வழியும் வராது என்றவள் அவனை தீர்க்கமாக பார்க்க, அக்னியின் முறைப்பு நொடிக்கு நொடி வீரியம் எடுத்தது. பேசிக் கொள்ளாமல் அதே நிலையில் இருந்தவர்கள் முறைப்பை முன்னிறுத்தி கொண்டு பொழுதை கழிக்க மற்றொரு ஜோடி ஆயத்தமானது அடுத்த அத்தியாயத்திற்கு. பரமேஸ்வரி டெக்னாலஜிஸ் இருந்த திவ்யா அனைத்தையும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். அங்கிருந்தவர்களிடம் பரமேஸ்வரியை அறிமுகப்படுத்திய கையோடு, அடுத்து இவள்தான் என்று அறிமுகம் செய்ய கரகோஷ ஒளி உற்சாகப்படுத்தியது. மணிவண்ணன் வேலைக்கு கிளம்பிவிட கம்பெனியின் அழகை கண்டு கழித்த திவ்யா தந்தையை தேடினாள். அவரை காணாமல் அன்னையிடம் விசாரித்தாள். இன்னைக்கு பிஜிக்கு ஃபீஸ் கட்ட போணுமா, அப்பா கூட போகலான்னு இருந்தேன் என்றவள் அக்னியை அழைக்க, அன்பினியோடு மல்லு கட்டி கொண்டிருந்ததால் கவனிக்கவில்லை அவன். என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்க, விக்ரம், இவளை கொஞ்சம் காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வாப்பா என்றார் பரமேஸ்வரி. திவ்யாவை முறைத்து கொண்டிருந்தவன் அத்தையின் பேச்சில் சரிங்க அத்தை என்றான். அவன் முறைப்பை கண்டவள் யோசனையோடு பின் தொடர கார் சாலையில் ஊர்ந்து சென்றது கல்லூரி நோக்கி. அரை மணி நேரம் கடந்த பின்பும் விக்ரம் எதுவும் பேசாமல் வர, மாமா கோவமா இருக்கீங்களா என கேட்டாள். அவன் பதில் சொல்லாமல் மௌனத்தை கடைபிடிக்க, எதுக்குன்னு சொல்லிட்டு கோவமா இருங்க மாமா. அவனை பார்த்தவாறு திரும்பி அமர்ந்தவள் விக்ரமின் சட்டை காலரை பிடித்து இழுத்தாள். அதை தடுத்தவன், காலேஜ் போகணும்னு சொன்னா நான் வரமாட்டேனா? என் ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லாம அப்படி யோசிச்சுட்டு நிக்கிற என்று முகத்தை கடுகடுவன வைத்துக் கொண்டான். அவனை மேலும் கடுப்பேற்றினால் உறக்க சிரித்து திரும்பி முறைத்தவன் பற்களை கடிக்க, அட என்ன மாமா நீங்க பச்சை பள்ளியாவே இருக்கீங்க என்று அவன் கன்னத்தை இடிக்க இன்னும் முறைப்பு அதிகமானது அவனிடத்தில். உங்க கூட போறேன்னு ஓப்பனா சொல்ல முடியுமா? அம்மாவே சொல்லணும்னு தான் அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன் என்று கண்ணடித்தாள். புருவம் இரண்டும் தூக்கி கொண்டது அவனுக்கு. கடுப்போடு இருந்தவன்
காதல் வேஷத்தை முகம் முழுவதும் அப்பிக்கொள்ள, என் பஞ்சு மிட்டாய்க்குள்ள எம்புட்டு அறிவு என்று திருஷ்டி கழித்தான். காதல் வந்துட்டாலே நிறைய பொய் சொல்லணுமாமா, இல்லனா இந்த உலகம் நம்மள காதலர்கள்னு நம்பாது என்றவளோடு கல்லூரியில் இறங்கியவன் தேவையான அனைத்தையும் செய்து முடிக்கும் வரை பின்னால் சுற்றி கொண்டிருந்தான். பணம் செலுத்தும் இடத்தில் திவ்யா பர்சை திறக்க தடுத்தவன் தன்னிடம் இருந்ததை கொடுத்தான். மாமா, அண்ணாக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவான் என்று அவள் தயங்க, அவன் கடக்கிறான் என்றவன் முழு பணத்தையும் அவனே செலுத்தினான். வீட்டை நோக்கி காரில் இருவரும் வந்து கொண்டிருக்க திவ்யாவின் மனம் சரியில்லாமல் போனது. எதற்கு என்று தெரிந்தாலும் அவன் கேட்காமல் வர, இப்ப அண்ணா கேட்டா நான் என்ன சொல்லட்டும் மாமா? சந்தேகம் கேட்டால் அவனிடம், என் வருங்கால புருஷன் கொடுத்தான்னு சொல்லு என்றதும் அவள் முறைக்க, சரி, என் லவர் கொடுத்தான்னு சொல்லு என்றான் சிரிப்போடு. விளையாடாதீங்க மாமா, நீங்க எதுக்கு காசு கொடுத்தீங்கன்னு கேட்டு நிச்சயமா சண்டை போடுவான். என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல வந்துட்டு இருக்கேன், காமெடி பண்றீங்க. இப்ப எதுக்கு தீவி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் வேண்டான்னு சொல்லி மாமா தான் காசு கொடுத்தாங்கன்னு சொல்லு, என்கிட்ட வந்து கேட்டா நான் பதில் சொல்லுகிறேன் என்றான். ஓரளவிற்கு சமாதானம் அடைந்தவள், மாமா, உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்களா என சோகமாக முகத்தை வைக்க, அவரை கேட்டு உன்னை விரும்பல திவி, கார் ஓட்டிக்கொண்டே கூறினான். பயமா இருக்கு மாமா, அண்ணனை கூட அண்ணி சமாளிப்பாங்க. எனக்கு பயம் எல்லாம் பெரிய மாமாவை நினைச்சுதான். என்னதான் ரெண்டு குடும்பமும் சகஜமா பேசிக்கிட்டாலும் அம்மா பட்ட கஷ்டத்தை ஏத்துக்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் நானே அவர்கிட்ட அதை பத்தி பேசி நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. திவ்யாவிற்கு பதில் சொல்லாதவன் அழைத்து சென்றான் ஐஸ்கிரீம் பார்லருக்கு. நல்ல மனநிலையில் இல்லாததால் அவளும் அவன் பின்னே செல்ல அவளுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்தான். சாப்பிடாமல் அதில் பூச்சி பிடித்து கொண்டிருக்க, எங்க அப்பா பண்ணதை மன்னிக்க வேண்டாம், மறந்துடு. அத்தைக்கு இல்லாத கோபமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் தங்கச்சி அண்ணங்கிற பாசம் அவங்கள மாத்தும். எங்களை மாத்தின மாதிரி பழச பேசி மனச கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா இனிமே வர காலத்தை சந்தோஷமா வாழலாம் என்ற உரையை கேட்ட பிறகும் அவள் மனம் தெளியாமல் இருந்தது. அவள் உள்ளங்கையை வருடி, என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம உறவுல விரிசல் வராது. உன்னை விரும்ப ஆரம்பிச்சதுல இருந்தே நீ என்னோட சொத்து. அதை யாருக்காகவும் விட்டு தர தயாரா இல்ல. சண்டையே போடாம சந்தோஷமா வச்சுப்பன்னு சொல்ல மாட்டேன் திவி. என்ன சண்டை வந்தாலும் விட்டு விலகாம இருப்பேன். இதுக்கு மேலையும் மேடம்க்கு சந்தேகம் இருந்தா சொல்லிடுங்க. வெத்து பத்திரத்துல என்னைக்கும் பிரிய மாட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் என்று சிரிப்போடு நிறுத்த, என் மனசுல ஆல்ரெடி கையெழுத்து போட்டுட்டீங்க மாமா. சோகம் மறந்து ஒன்றினாள் அவன் மனதோடு.